கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கிறேன். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தன் இதயங்களை எகிப்துக்கு திருப்பி என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பே என்ன தெரியுமா? உங்க வீடு எகிப்து வீடு போல இருக்கான்னு பேச விரும்புகிறேன். என்ன பிரதர், என் வீட்டுக்கும் எகிப்து வீட்டுக்கும் சம்பந்தம்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்குங்க. எகிப்து வீடு அதை ஆரம்பிக்கும் போதே வேதம் எப்படி அந்த வீட்டை அறிமுகப்படுத்துது தெரியுமா? உன் அடிமைத்தனமாகிய எகிப்தின் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உன் இருதயத்தை அங்கேயே திருப்பிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியலை. நிறைய பேருடைய வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போகும்போது சொல்லுவேன், சிஸ்டர் இந்த வீடை மாற்றிருங்கன்னு. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க மாற்றினதுக்கு அப்புறம் எப்போது எகிப்திலிருந்து அவங்க கானானுக்கு நேராக வந்தாங்களோ அன்னைக்கு தாங்க அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு சில வீட்டில் போய் நல்லா ஜெபம் பண்ணும்போது அந்த கட்டு உடஞ்சிரும். இன்னைக்கு உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு சில காரியங்கள். அந்த எகிப்தின் வீட்டில் அடிமைத்தனம் இருக்கு, உன் வீட்டிலேயே அந்த அடிமைத்தனம் இருக்கும், விடுதலை ஆகும். ரெண்டாவது என்னன்னா பழக்க வழக்கம். ஆண்டவர் கண்மலையின் தேனினால் அவங்கள திருப்தி ஆக்குனார். அப்பத்தை மன்னாவா கொடுத்தாரு, ஃப்ரெஷ் தண்ணியை கொடுத்தாரு, நல்ல காடைகளை கொடுத்தாரு. ஆனால் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டும் அவங்க இருதய எகிப்துக்கு திரும்பி என்ன ஆகுது தெரியுமா? என்ன சொன்னாங்க? நாங்கள் கொமட்டி காய்களையும் கசப்பான கீரையுமே சாப்பிட்டுட்டு வாழ்ந்திருப்போன்னு. அந்த நாக்கில் ஊறின டேஸ்ட்டு இன்னும் விடலை. சரியான பழக்க வழக்கம் இல்லை. தப்பான வழக்கம். மனைவிக்கு விரோதமாக தப்பு பண்ணுறது, கணவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. இந்த மாதிரிக்குள்ள நிறைய பழக்க வழக்கத்துல இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். மூணாவது, எகிப்துல பயங்கரமான மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. மோசேயினுடைய கோல் அந்த மந்திரத்தை எல்லாம் விழுங்கி போட்டுருச்சு. பிரதர், நைட்டு கனவுல பேய் வருது பிரதர், நைட்டு பாம்பு வருது பிரதர், மாடு துரத்துற மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னவன பையன் எகிப்து வீட்டுல தான் இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எகிப்து என்கிற வீட்டில் இருந்து உன்னை வெளியேறி கானான் என்கிற வீட்டுக்குள்ள தேவன் கொண்டு போவாராக என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறேன். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.